Praise the Lord everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப உங்களை பார்க்குறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் தியோரியல் தமிழ் பாட் மீடியா மினிஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கிறேன். ஸோ இது நம்மளுடைய 2வது வருஷ அட்வென்ட் பாட்காஸ்ட். ஸோ நம்ம இதிலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சபடி நம்ம இன்னும் ஃபாலோட் பை 3 பாட்காஸ்ட் நம்ம செய்வோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து எங்களோட இணைந்திருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இன்றைய நாளிலும் கூட முதல் தலைப்பாக நம்ம வந்து ஹோப், நம்பிக்கை என்ற தலைப்பில் நம்ம பேச இருக்கிறோம். ஸோ நம்ம மத்தியில் நம்ம கூட ரெவரண்ட் இமானுவேல் மோசஸ் இருக்காங்க. சிஸ்டர் பரி, எப்படி இருக்கீங்க பரி? நல்லா இருக்கேன், கடவுளோட கிருபையில. எங்கேருந்து வரீங்க பரி? எஸ்பி சுங்காய் பத்தானி. ஓகே. ஸோ பரி, உங்களை பற்றியும் உங்களோட ஊழியத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் மக்களுக்கு. ஓகே, நான் வந்து இப்போதைக்கு சென்ட் பிலிப் சென்ட் ஜேம்ஸ் சுங்காய் பத்தானி அந்த பகுதியில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ நியூ லைஃப் சென்டர் ஆர் பர்லீஸ். ஸோ இந்த 2 பகுதியில் இப்போதைக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, வெரி ஹாப்பி டு நோ பரி. ஸோ பரி, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போவோம். நம்ம பைபிளில் பார்த்தோன்னா ஒரு காலகட்டத்தில் தேவன் அமைதியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டம் இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த தேவனுடைய அமைதி எப்படி வந்து ஒரு ஹோப் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தேவன் அமைதியாக இருந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னால் மெயினாக வந்து எங்கே சொல்லுவாங்கன்னா இந்த வசனத்தை குறித்து மலாக்கியிலேருந்து காஸ்பல் மத்தேயு வரைக்கும் ஜான் த பேப்டிஸ்ட் வரைக்கும் சொல்லுவாங்க. ஆண்டவர் ஒரு 400 வருஷம் வந்து அமைதியாக இருந்தார். ஆண்டவர் 400 வருஷம் ஒன்றும் பேசல. ஜனங்க வந்து ஒரு ஹோப்போடு எதிர்பார்த்துருக்காங்க, ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்காங்க. ஏன்னா அந்த 400 வருஷத்தில் வந்து ஒரு ஒரு ப்ராஃபட் வரலை, மைனரோ மேஜரோ ப்ராஃபட் வரலை, தேவனோட வாரத்தை ஒரு ஸ்கிரிப்சர் வரலை. அப்போ ஜனங்க வந்து ஒரு தாகத்தோடு காத்திருக்காங்க, ஏதாவது நடக்குமா. ஏன்னா அந்த டைமில் வந்து ரோமர் அவங்களோட அடிமைத்தனத்தில் புதிய ஏற்பாடில் இருக்கிறாங்களா, ஒரு விடுதலை கிடைக்குமான்னு. ஆனால் இது நம்ம பார்த்தோமானால் கடவுள் சைலண்ட்டாக இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் சைலண்ட்டாக இருக்காரு சொல்கிறாங்கன்னா, பிகாஸ் ப்ராஃபட் இல்லை, ஸ்கிரிப்சர் இல்லை, ஆண்டவர் வந்து எதுவுமே வெளிப்படுத்தலை ஒரு நேஷனுக்கு சொல்லி தான் சைலண்ட். ஆனால் நீங்கள் மலாக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா அழகாக போட்டிருக்கோம். இதுக்கு ஏன் இவ்வளோ தாமதம் என்றால், மலாக்கி 4 நீங்கள் பார்த்தீங்கன்னா 2:4 4வது அதிகாரத்தில் பார்க்குறப்ப ஜனங்க வந்து பாவத்தில் ரொம்ப அதிகமாக பாவத்தில் இன்வால்வ் பண்ணியிருந்தாங்க. முதல் காரியம் வந்து மனைவியை வந்து மதிக்கிறதில்ல, போதகர் வந்து பிரசங்கம் ஒழுங்காக பண்ணுறதில்ல, தேவாலயத்தில் சரியாக நடத்தலை. அப்போ இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறப்ப அங்கே என்ன நடக்குதுன்னா கடவுள் சைலண்ட் ஆயிடுறாரு. ஏனென்றால் அந்த சைலண்டில் வந்து இயேசு வர வைக்க போகிறாரு, ஒரு மாற்றம் உண்டாக்கணும், ஒரு நம்பிக்கையை வரணும்னு சொல்லி. ஏன்னா நம்பிக்கை இழந்து போன மக்களாக இருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்க நம்ம மலாக்கியில் பார்த்தோன்னா. ஆனால் நான் ஒரு அடிஷ்னல் ஒன்று சொல்கிறேன். அந்த 400 வருஷம் சில காரியங்கள் நடந்துச்சு. நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 400 வருஷத்தில் வந்து கிரேக்கியர்கள் வராங்க, கிரேக்கியர் முடிஞ்சு எஜிப்ஷியன் வராங்க, எஜிப்ஷியன் முடிச்சதுக்கு அப்புறம் அசீரியன் வராங்க. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் இஸ்ரேல் ஜனங்க என்ன செய்கிறாங்கன்னா, எப்படியாவது நம்மளுக்கு வந்து இந்த எருசலேமோ இந்த டெம்பிள் வேணும்னு சொல்லி அவங்க வந்து ஃபைட் பண்ணி அந்த டெம்பிளை பெற்றுக்கொள்கிறாங்க. அது பண்ணோன்னே 63வது BC பிஃபோர் கிரைஸ்டில் ரோமர் உள்ளே வந்துட்டாங்க. அப்படின்னா ரோமர் உள்ளே வரணும், ரோமர் காலத்தில் இயேசு அடிக்கப்படணும், ஜனங்க வந்து ரட்சிக்கப்படணும், அந்த சல்வேஷன் எல்லாத்துக்கும் வரணும்னு சொல்லி அந்த 400 வருஷம் கடவுள் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் சைலண்ட் சொல்கிறப்ப வந்து கடவுள் வந்து பேசலை, கடவுள் நம்மளோடு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். சிமியோன் இருக்கிறாரு. லூக்கா 2வது அதிகாரம் 25, 24, 26 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் சிமியோன் கிட்ட வெளிப்படுத்துறாரு. ஆவியானவர் சிமியோனை வந்து ஜெருசலேமுக்கு வா, டெம்பிளுக்கு வா, நீ மேசியாவை பார்ப்ப, நீ வந்து மேசியா பார்க்காம இறக்க மாட்ட அப்படின்னு ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு என்று லூக்கா அழகாக போட்டிருக்கு. அப்படி நான் என்ன பார்க்குறேன்னா, சைலண்ட் ஃபார் த நேஷனுக்கு மட்டும் தான் ஆண்டவர் சைலண்டாக இருந்தார். ஆனால் சில பேர்த்துக்கு ஆண்டவர் பேசினார் சிமியோன் மாதிரி, இந்த மாதிரி மேசியா வருவார், நீ காத்துரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பார்க்குறேன்னா, சைலண்ட் வந்து ஃபார் நேஷன் ஆண்டவர் பேசுகிறாரு. ஜனங்க ஒரு விடுதலை பாவத்தில் இருக்கிறாங்க, மலக்கிலேருந்து பாவத்தில் இருக்காங்க. அந்த பாவத்திலிருந்து சூழ்நிலை மாறத்துலேருந்து ஆண்டவர் ஒரு ஹோப் கொடுக்க ஆண்டவர் அந்த காலகட்டத்தை தேர்ந்தெடுத்து அந்த காலகட்டத்துக்கு ஆண்டவர் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறாரு. ஆண்டவர் அவர் வெளிப்படுத்துறதுக்கு இருக்கிறாரு. ஆனால் டசன்ட் மீன் கடவுள் வேலை செய்யலன்னு இல்லை. ப்ரிப்பரேஷன், இந்த பேக்ரவுண்ட் கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஆயத்தம் பண்ணுறாரு, ஜான் த பேப்டிஸ்ட் ஆயத்தம் பண்ணுறாரு. அப்போ பார்க்குறோம் கடவுள் வந்து அநேகர் வாழ்க்கையில் வந்து சைலண்டாக இருக்காருன்னா இஸ் ஒர்க்கிங் சம்திங் பிஹைண்ட். ஆனால் நம்ம அதை நம்பணும். ஸோ நான் அப்படி பார்க்குறேன்.
ஓகே. பரி தேங்க்யூ ஃபார் ஷேரிங் பரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நம்ம லைஃப்ல நெறைய பேர் வந்துட்டு கடவுள் அமைதியா இருக்காருன்னு சொல்லி ம். சொல்றாங்க. என்னோட கஷ்டத்துல கஷ்டமா இருக்கேன். நான் வந்து கஷ்டத்துல இருக்கேன். ஆனா ஏன் தேவன் அமைதியா இருக்காரு? ஏன் எதுவும் செய்ய மாட்றாங்க? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து ஹோப் இல்லாம, ஹோப்ப அ தொலைக்கிறது சம்திங் அவங்க வந்து ஹோப் இல்லாம இருக்கிறாங்க. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல எப்படி காட் இருக்காரு ம். அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை எப்படி வளர்த்துக்கிறது? வெரி சிம்பிள். நம்ம இதே ஸ்கிரிப்சர்ல பார்க்கலாம். ஏன்னா நம்ம அன்னை நேரத்துல என்ன நினைக்கிறோம்னா, என் கண்ணு முன்னாடி எது நடக்குதோ அதுதான் நம்புறோம். என் கண்ணு முன்னாடி விசுவாசத்துக்கும் நம்பிக்கை ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. நம்பிக்கைன்னு சொல்றப்ப வந்து என் கண்ணு முன்னாடி ஒன்று நடக்குது, அதனால நான் நம்புறேன். விசுவாசம் என்பது நடக்கிறதுக்கு அறிகுறியே இல்லை, இருந்தாலும் நடக்கும்னு நான் ஒரு விசுவாசிக்கிறேன், நம்புறேன்ல, அதுதான் விசுவாசம். ஒரு படி மேல விசுவாசத்துக்கு. அப்ப நீங்க பாருங்க, ஏசையா 9வது அதிகாரம் வசனம் 1-4 அதிகமா கிறிஸ்துமஸ் நாட்களே நம்ம கேரளிங் பாய்க்கிற ஒரு வசனம். இருளில் இருக்கிற ஜனங்க வெளிச்சத்தை காண்பார்கள் வசனம் போட்டிருக்கு. அந்த வசனத்தை நீங்க 1-4 வரைக்கும் பாத்தீங்கன்னா அழகா போட்டிருக்கோம். ஆண்டவர் யாரை பத்தி சொல்றாருன்னா, ஜெப்சுலூம் என் நெப்தலி இருக்கிற பகுதி இருக்கிற ஜனங்களுக்கு சொல்றாரு. நான் பேக்ரவுண்ட் கான்டெக்ட் மறுபடியும் நான் பின்னாடி பேக்ரவுண்ட் கான்டெக்ட் சொல்றேன். ஏசையா 9வது அதிகாரம் வசனம் 1-4 வரைக்கும் பாக்குறப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அசீரியனுக்கு கீழே அடிமைத்தனத்துல இருக்காங்க. அடிமைத்தனத்துல இருக்கிறப்ப அவங்க வந்து ஒரு விடுதலைக்காக ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை, யாராவது வருவாங்களா, நம்மளை மீட்பாங்களா, நம்மளை காப்பாத்துவாங்களான்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க. மலாக்கிலையும் அதுதான் நடந்துச்சு. பாவத்துல இருக்காங்க, ஒரு மீட்பு கிடைக்குமா, சூழ்நிலை மாறுமான்னு இருக்கிறாங்க. அப்ப ஏசையா 9:1-4 பாக்குறப்ப அதுதான் ஏசையா இழந்துறாரு. என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் வெளிப்படுத்தி, ஐயா ஜெப்சுலூம் நெப்தலி இந்த பகுதியில ஒரு வெளிச்சம் உண்டாகும், ஒரு வெளிச்சம் வரும், உங்க சூழ்நிலை மாறும்னு சொல்றாரு. நீங்க அதை அப்படியே 700 வருஷம் ஐசையா டு மேத்யூ 700 இயர்ஸ் நீங்க கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா, மத்தேயு 4வது அதிகாரத்துல யோவான் ஸ்தானங்கன் சிறையில் அடிக்கப்பட்டு அவர் கொலை பண்ணி, அவர் கழுத்தை வெட்டி கொலை பண்ணி, இயேசு மேத்யூ 4வது அதிகாரத்துல ஆண்டவர் வந்து 12வது வருஷத்துல அவர் என்ன செய்றாருன்னா, 13வது வருஷத்துல அவர் வந்து நாசரத்தை விட்டு கலிலேக்கு போறாரு. அப்ப நீங்க போக போக 14-15 வாசித்தீங்கன்னா அது வசனம் சொல்லும். என்ன சொல்லும்னா, ஆண்டவர் வந்து ஜெப்சுலூம் நெப்தலி இருக்கிற நாடுக்கு போய் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து ஊழியம் செய்வாரு. அதே வசனம் போட்டிருக்கோம், இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னு நான் என்ன பாக்குறேன்னா, அங்க யார் இதுக்கு முன்னாடி ஊழியம் செஞ்சா? ஜான் த பேப்டிஸ்ட். ஜான் த பேப்டிஸ்ட் இருக்கிற வரைக்கும் அங்க வந்து இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லல. இயேசு அங்க கால் எடுத்து வச்சோன்னு, ஜெப்சுலூம் நெப்தலி என்ற கப்பர்னூம் கலிலேயா என்ற பகுதியில் கால் எடுத்து வச்சோன்னு வசனம் சொல்லுது, இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அப்ப இந்த ஹோப், அந்த வெளிச்சம் எங்கேருந்து வருதுன்னா இயேசு தான். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து இயேசு மட்டும் தான் நமக்கு வந்து அந்த விடுதலை கொடுக்க முடியும். ஜெப்சுலூம் நெப்தலி யாரு? யாக்கோபோட 12 கோத்திரம், 12 ட்ரைப்ஸ்ல 12 பிள்ளைங்கள 2 பிள்ளைங்க. அவங்க வந்து கடவுளை அறியாம போனனால, வேற தேவனை வணங்குறதுனால அவங்க வந்து ஜென்டைலஸா மாறிட்டாங்க. ஆனால் இப்ப வசனத்தை பாக்குறப்ப என்ன பாக்குறேன்னா, அந்த ஜனங்களுக்கு சபிக்கப்பட்ட இடம், ஒரு எந்த நன்மையும் வராது ஏசையா சொல்றாரு. அந்த இடத்துல இயேசு போய் சுவிசேஷம், இயேசு போய் ஊழியத்தை ஆரம்பிக்கிறப்ப வேதத்துல பாக்குறோம், முதல் அற்புதம் எங்க செஞ்சாரு? கலிலேயால தண்ணிய திராட்சை ரசமா மாத்தினாரு. அப்ப அங்க பாக்குறப்ப வேதத்துல பாத்தீங்கன்னா 37 அதிசயங்கள் அற்புதங்கள் இயேசு செய்தது அந்த ஜெப்சுலூம் நெப்தலி கலிலேயா என்ற பகுதி, கப்பர்னூம் என்ற பகுதியிலிருந்து புறப்பட்டு வரும். அப்படின்னா இன்னைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த ஜெப்சுலூம் நெப்தலி அந்த பகுதி ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பிக்க 700 வருஷம் காத்திருந்தாங்க. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை நடக்கணும்னா காத்து இருக்கணும். ரெண்டாவது, அது யாருனால நடக்கணும்னா இயேசுனால மட்டும்தான் நடக்கும். நான் 700 வருஷம் காத்திருக்க சொல்லலை, பட் அந்த காத்து இருக்கிற டைம்ல வந்து நம்ம இயேசு மேல நம்பிக்கை வைக்கிறோம். பிகாஸ் பீப்புள் ஆர் வெல்கம் தம். திடீர்னு அந்த பகுதியில் இயேசு வர வேணாம்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? 37 அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்திருக்காது, ஒரு நன்மை புறப்பட்டு வராது, சபிக்கப்பட்ட சாபமான ஒரு ஊர் மாறி இருக்காரு, ஆசீர்வாதமான ஒரு ஊரா இருந்திருக்காது. இன்னைக்கு வேதத்துல அந்த ஊர், அந்த பகுதியை கூறுகிறோம் அப்படின்னா இயேசுனால. அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் the hope come from Jesus. இயேசு கிட்ட தான் வரும். அந்த ஹோப் வரத்துக்கு காத்து இருக்கணும். நம்பிக்கையோட இருக்கக்கூடாது, விசுவாசத்தோட இருக்கணும். ஏன்னா நான் சொன்னேன், நம்பிக்கையும் விசுவாசத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுல இருந்து தான் வருது. தேங்க்யூ ஸோ மச் பரி. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம கிறிஸ்மஸ் சீசன் இப்போ வந்து ஆரம்பிச்சாச்சு இன்னிலேருந்து. ஸோ நம்ம பார்த்தோம்னா இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல வந்துட்டு எல்லாருமே பரபரப்பா
கிறிஸ்மஸ் ப்ரிப்பரேஷன்ல இறங்கிடுவாங்க. ஸோ அவங்க அந்தந்த வேலைன்னு செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த நாய்ஸியான இந்த டிஸ்ட்ராக்டட் சீசன்ல, அதாவது அவங்க எதுக்காக செய்யறோன்ற விஷயத்த மறந்துடுவாங்க. எதுக்காக இந்த கிறிஸ்மஸ் சீசன் வந்திருக்கு, எதுக்காக நம்ம இவ்வளோ ப்ரிப்பரேஷன் செய்யறோன்றதை அவங்க மறந்துடுவாங்க. இந்த காலகட்டத்துல எப்படி அவங்களோட அமைதியான, இப்போ காட் வந்து அமைதியா இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க எப்படி அந்த ஹோப்பை திரும்ப டிஸ்கவர் பண்றது? ஏன்னா இவ்வளோ பரபரப்புல ஓடிட்டு இருக்கிற காலத்துல எப்படி அவங்க அந்த ஹோப்பை தேடி போலாம்? ஃபர்ஸ்ட் திங் வந்து கிறிஸ்மஸ் ரீசன், அந்த சீசனோட ரீசனே கிரைஸ்ட் தான். நம்ம மறந்துடக்கூடாது. அநேக நேரத்தில் வந்து சர்ச்சில் ப்ரிப்ரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு வீட்டில் பர்த்டே ஃபங்க்ஷனோ ஏதாவது செய்கிறப்ப ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே மெசேஜ் கொண்டு வரது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான். ஃபினரலாக இருந்தாலும் சரி, பர்த்டே ஃபங்க்ஷனாக இருந்தாலும், ஜப கூட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம வந்திருக்கிறது மெசேஜ் அந்த ஃபேமிலிக்கு. ஆனால் அந்த ஃபேமிலி தான் இப்போ கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டு ஆயத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம அன்னைக்கு நேரத்தில் மறந்துடுறோம். பிகாஸ் இந்த கிறிஸ்மஸ் சீசன் இது வந்து கடவுள், இட்ஸ் அபவுட் கிரைஸ்ட், நாட் அபவுட் லைட். கிறிஸ்மஸ் மரம் அந்த செலிப்ரேஷன் இருக்கணும். கிரைஸ்டை மறந்துட்டு செய்கிறது எல்லாமே வந்து அர்த்தம் இல்லாதது. அண்ட் தென் இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம எப்படி ஹோப்பை தேடணும்னா, புதுசாலாம் ஒன்றும் இல்லை. ஏசு கிறிஸ்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகர் ஊழியம் செய்வார், ஜனங்க பின்னாடி வருவாங்க, அவருக்கு அநேக சத்தங்கள், உலக சத்தங்கள், என்ன மாதிரி காரியங்கள் இருந்தாலும் தனிமை, அந்த சொலிட்டரி ப்ரேயர், தனிமை ஜெபத்தை தேடி போவார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் தனிமையிலே நம்ம ஜெபிக்கிற ஜெபம், தனிமையோட தேவனோட நம்ம செலவு பண்ணுற நேரத்தான் இந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நம்மளை விடுதலை ஆக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அமைதியாக கண்ண மூடி இருங்களேன், உங்களுக்கு உங்களோட சத்தமே கேட்கும், சிந்தனையோட சத்தமே கேட்கும். யூ கேனாட் பி குவைட். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், குவைட்டாக இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் ஆண்டோட சமூகத்தை தனியாக உட்கார்றப்ப இந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் விலகிப்போம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நத்திங் நியூ, ஏசு சொன்ன மாடல் தான் தனிப்பட்ட ஜெபம். இந்த தனிப்பட்ட ஜெபம் தான் வந்து நம்மளை ரீஃப்ரெஷ் பண்ணும். இந்த தனிப்பட்ட ஜெபம் தான் வந்து இந்த அநேக விதமான நாய்ஸில் நம்ம விடுதலை ஆக்கும். இந்த தனிப்பட்ட ஜெபம் தான் we can renew our hope. அந்த மறுபடியும் நம்பிக்கையை நம்ம உணர முடியும். ஸோ இதுதான் என்னோட இது. ஓகே சார், நம்ம இந்த பரபரப்புலையும் நம்ம கண்டிப்பா நமக்குன்னு தனிப்பட்ட ஜெபத்தை நம்ம வச்சுக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் பரி. இப்போ கிறிஸ்மஸ் சீசன்ல நீங்க உங்களோட செலிப்ரேஷன்லாம் எப்படி இருக்கும்? வருஷம் நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? ஓகே, செலிப்ரேஷன் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட சர்வீஸ் இருக்கும். ஏன்னா பர்லிஸில் 6வது வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு செலிப்ரேஷனு, சர்வீஸ் இருக்கும். எங்களோட கேரளிங் வந்து நாங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லாம் அட்வான்ஸ் சீசனில் இருக்கோம், நம்ம அட்வான்ஸில் வந்துருக்கோம். ஆனால் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் ஏன்னா 3 சர்வீசஸ்ஸு எஸ்பி மட்டும், அண்ட் தென் 6வது ஒரு சர்வீசஸ். ஸோ அதனால் வந்து வெள்ளனே ஆரம்பிச்சிட்டோம். எங்களோட காங்கிரிகேஷன் வந்து ரேஞ்சஸ் நிறையா. ஸோ அவங்க வந்து 12ஆம் மாதம்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வெள்ளனையாக செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டோம். பிளானிங் ஓடிக்கிட்டு இருக்கு. ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு. கடவுளோட கிருபையில் எல்லாம் கொஞ்சம் பிஸி தான். எல்லா சர்ச்சிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிஸி ஷெட்யூல் தான், அது பாட்டு போகுது. ஓகே, வெரி நைஸ் பரி. தேங்க்யூ ஸோ மச் பரி ஃபார் கமிங் டுடே. உங்களோட ஷேரிங்காக ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு எங்கள் கூட வந்து இந்த ஹோப் பற்றி ஷேர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நன்றி பரி. ஸோ உங்களை இதோட நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you next time.